Hi students, today 12th Maths chapter 2 example 2.23 பார்க்கலாம். Represent the complex number. First one minus 1 minus I, second one 1 plus I root 3 in polar form. கொடுத்திருக்க complex number polar formக்கு மாற்றணும். So z equal x plus iy equal r cos theta plus I sin theta. இதான் வந்து polar form. ஓகேவா? So first one பார்க்கலாம் minus 1 minus I. இது வந்து z equal minus 1 minus I எழுதிக்கலாம். Next இந்த minus 1 minus I equal r cos theta plus I sin theta. ஓகேவா? இந்த ஃபார்முக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் r கண்டுபிடிக்கணும். r கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கொடுத்திருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அதான் r. ஓகேவா? ஸோ மாடுலஸ் ஆஃப் -1 - i. மாடுலஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? x² plus y² ரூட் x² plus y². இதில் x என்னது -1, yயும் -1 தான். ஸோ ரூட் -1² plus -1². -1 பண்ணால் +1. ஸோ ரூட் 1 + 1. 1 + 1 2. ஸோ ரூட் 2. ஓகேவா? r ஈக்குவல் ரூட் 2. நெக்ஸ்ட் வந்து தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ -1 - i ரெண்டுமே மைனஸில் தான் இருக்குது. எக்ஸும் மைனஸில் தான் இருக்குது, ஒய்யும் மைனஸில் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே மைனஸில் இருக்கும்போது எக்ஸ்க்கும் மைனஸ் ஒய்க்கும் மைனஸுங்கும்போது தேர்ட் குவாட்ரண்ட்டில் வருது. ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்துச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ என்ன? தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்துச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபா மைனஸ் பை. So since -1 - i lies in third quadrant, theta equal alpha minus pi. ஓகேவா? இப்போ ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு tan inverse modulus of y by x. ஓகேவா? tan inverse y-யோட வேல்யூ என்ன? -1 -1 - i கொடுத்துருந்தாங்களா? ஸோ இதில் வந்து y-யோட வேல்யூ -1 தான், x-ஓட வேல்யூ -1 தான். ஸோ -1 by -1 இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது, 1 மட்டும் இருக்குது. tan inverse 1 ஆல்ஃபா ஈக்குவல் π/4. tan 1க்கு வேல்யூ என்ன? tan inverse 1ஓட வேல்யூ வந்து π/4. ஸோ tan inverseக்கு பதிலாக tan inverse 1க்கு பதிலாக π/4 போட்டுக்கலாம். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் π/4. இப்போ தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கலாம். தீட்டா என்னது? ஆல்ஃபா மைனஸ் பை. ஆல்ஃபாவோட வேல்யூ π/4 மைனஸ் இந்த பை. இப்போ இந்த 4 இந்த மைனஸ் பை கூட மல்டிபிள் பண்ணி 4 காமனாக போட்டுக்கலாம். இந்த பை அப்படியே போட்டு 4 × π 4π பை இந்த 4. ஓகேவா? பையில் -4π போச்சுன்னா -3π. ஸோ -3π by 4. தீட்டா ஈக்குவல் -3π by 4. நெக்ஸ்ட் இந்த போலார் ஃபார்மில் எழுதிக்கலாம். -1 - i ஈக்குவல் r cos theta plus I sin theta. இப்போ ஆரோட வேல்யூ தெரியும், தீட்டாவோட வேல்யூ தெரியும். ஸோ ஈக்குவல் ஆருக்கு பதிலாக √2 cos தீட்டாவோட வேல்யூ என்ன? -3π/4. ஸோ -3π/4 plus I sin தீட்டாக்கு பதிலாக -3π/4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ரூட்டு அப்படியே எழுதிக்கலாம். காஸ் மைனஸ் தீட்டாவை வந்து காஸ் தீட்டாவை தான். ஓகேவா? பாருங்கள், காசில் வந்து காஸ் மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா தான், சைன் மைனஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா, டேன் மைனஸ் தீட்டானா மைனஸ் டேன் தீட்டா. ஓகேவா? காசில் மட்டும் மைனஸ் தீட்டா வந்தாலும் அது ப்ளஸ் தீட்டா தான். அதனால் இந்த காஸ் மைனஸ் தீட்டாங்கிறத ப்ளஸில் எழுதிக்கலாம். ஸோ காஸ் 3π/4. நெக்ஸ்ட்டு ஐ சைன் மைனஸ் தீட்டா என்னது? மைனஸ் சைன் தீட்டா. ஸோ அந்த மைனஸை வந்து நம்ம முன்னாடி போட்டுக்கலாம். முன்னாடி போட்டு ஐ சைன் 3π/4. ஓகேவா? நெக்ஸ்ட் லைனில் இதோட முடிச்சிடக்கூடாது. நெக்ஸ்ட் லைனில் வந்து √2 அப்படி எழுதிட்டு காஸ் 3π/4 + 2kπ - I sin 3π/4 + 2kπ. இந்த 2kπ வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுதான் போலார் ஃபார்ம். போலார் ஃபார்ம் கேட்டாங்கன்னா இது வரைக்கும் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு k belongs to z. ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த 2kπ மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்.